ஹாய், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் கனகா. ஒரு ஊரில் ஒரு வியாபாரி தன்னுடைய மனைவி மகனோட சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். அவனுக்கு அவனுடைய மனைவி மேலே கொள்ள பிரியம். திடீர்னு ஒரு நாள் அவனுடைய மனைவி பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டா. அவனால் அதை தாங்கிக்கவே முடியலை. அதனால் அவன் உருண்டு புரண்டு அழுதான். ஊர் மக்கள் சுடுகாட்டில் பணத்தை எரிச்சதை பார்த்து தாங்கிக்க முடியாமல் அங்கேயே உருண்டு பரண்டு கத்தி அழுதான். இதை பார்த்த ஊர் மக்களும் அவன் அழுது அழுது சமாதானம் ஆகி வரட்டுன்னு சுடுகாட்டிலேயே அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அவனும் அன்னைக்கு ராத்திரியெல்லாம் கத்தி அழுதுகிட்டே இருந்தான். அந்த இடத்துல ஒரு மரம் ஒன்று இருந்தது. அதில் ஒரு அம்மா பேயும் ஒரு குட்டி பேயும் இருந்தது. இவன் இப்படி கத்தி அழுதுகிட்டு இருந்ததால அந்த குட்டி பேய்க்கு தூக்கமே வரலை. அதனால் அந்த குட்டி பேய் ரொம்ப கோபமா அம்மா பேய்கிட்ட, நீ போய் பயமுறுத்தி துரத்தி விட்டுட்டு வாமா அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அம்மா பேய், இவனே ரொம்ப கவலையில் இருக்கான், இப்போ இவனை நம்ம என்ன பயமுறுத்தினாலும் பயப்பட மாட்டான்னு சொல்லிச்சு. ஆனால் குட்டி பேய் அதை கேட்காம, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நிச்சயம் பேய்க்கு பயப்படுவான் அப்படின்னு சொல்லி அவன் முன்னாடி போய் பயமுறுத்துச்சு. பயங்கரமா சத்தம் கொடுத்து மரத்தை உலுக்கி மண்ணு இலையெல்லாம் அவன் மேல விழ செஞ்சு பயமுறுத்துச்சு. ஒன்னுக்கும் அவன் பயப்படல, அழுதுகிட்டே இருந்தான். குட்டி பேய்க்கும் சலிப்பு வந்து திரும்பி வந்து பேசாம இருந்துட்டு அந்த வியாபாரியும் ஊருக்கு வந்து மகனுக்காக வேறு ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து வந்தான். கொஞ்ச நாளுக்கு பிறகு அவன் வியாபாரத்துக்காக ஒரு நாள் அந்த சுடுகாட்டு பக்கமா போய்கிட்டு இருந்தான். அவனை பார்த்த அந்த குட்டி பேயி, அம்மா, என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்த தைரியசாலி இவன் தாம்மா அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அம்மா பேய், அவன் தைரியசாலிலாம் ஒன்றும் இல்லை, இப்போ அவன் எதிரில் போய் சும்மா நின்று மட்டும் பாருன்னு சொல்லிச்சு. உடனே அந்த குட்டி பையும் அவன் எதிரில் போய் நின்று சும்மா அவனை பார்த்து சிரிச்சுது. அதை பார்த்தது தான் தாமதம். அவன் தலைதறிக்க எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடிட்டான். உடனே குட்டி பேய் அம்மா கிட்ட போய், அன்னைக்கு நான் எவ்வளவு பயமுறுத்தியும் பயப்படாதவன் இன்னைக்கு நான் சும்மா தான் நின்னேன், உடனே ஓடிட்டான் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அம்மா பேய், மனிதன் சந்தோஷமா இருக்கும்போது ஏதாவது துன்பம் வந்துடுமோன்னு பயத்திலேயே வாழ்வான். அதே கவலையான நேரத்துல எனக்கு இதை தவிர வேற துன்பமே இல்லைன்னு நினைப்பான். இதுதான் காரணம்னு சொல்லிச்சு. அதனால மனுஷன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது தான் அவனை ரொம்ப சாதாரணமா பயமுறுத்த முடியும்னு சொல்லிச்சு. அதனால வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயப்படாம மன உறுதியோட வாழ்க்கையை வாழலாம்.